படம் சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் ஹீரோ ஹீரோயினி சேரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நிறைய சீன்ஸ் காமெடியாக இருந்தாலும் லாஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது, ஹீரோயினோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓவரால் லாஸ்ட்டில் 2 பேரும் ஹீரோ ஹீரோயினி சேர்றாங்க. வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இப்போ அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி இருந்தது. ஸ்கூல் மெமரிஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். கொஞ்சம் நல்ல ஞாபகம் வந்துச்சு, நல்லா இருந்தது படம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கலாம், நல்லா இருந்தது. காமெடியாக இருந்தது, லவ் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸ்கூல் லைஃப் பற்றி இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்ற பற்றி இருக்குது. நல்லா இருக்குது, நிஜமாவே ஒரு குட் மூவின்னே சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. சில்ட்ரன்ஸ் கூட பார்க்கலாம். 2 பேரோட பேரும் நல்லா இருந்தது. கடைசியில் ட்விஸ்டடாக தான் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை நாங்கள். சசிகுமார் ஒரு கேமியோவில் வந்திருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. நல்லா தான் இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சின்ன பசங்களாம் பார்க்கலாம், காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேரேஜ் பண்ணிக்கும்போது அவங்களோட நீட்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. அவர் டைரக்டராக பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஆக்டராக பார்க்குறது நல்லா தான் இருக்குது. அவர் ஆக்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. அவரோட காமெடியும் நல்லா தான் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணை விட செகண்ட் ஹாஃபில் அவங்க இது பேர் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணவங்களுக்கான இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கூல் டேஸ் அந்த மெமரிஸ் கூப்பிட்டு போயிடுது. அவங்க ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணவங்கள கண்டிப்பாக போய் ப்ரப்போஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பராக இருக்குது. பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் ட்விஸ்டே சேர்ந்துட்டாங்க, நல்லாயிருக்கு. சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது படம் நடுவில். படம் சூப்பராக இருக்குது. படம் பிஜிஎம் பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் அந்த ஃபீல் வருது அப்படின்னு அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம். அது எதுவும் பெருசாக இல்லை. அந்த மற்ற சைட் கேரக்டர்ஸ் எல்லாமும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ, படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது படம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த பசங்க எப்படி இந்த படம் இருக்குமோ அது கரெக்டாக இருக்குது. சாங்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பிஜிஎம்ஸு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அந்த பாட்டு கேட்கறதுக்கு மெலோடியாக இருக்குது. இப்போ இந்த ஜென்ரேஷன் கேட்க நல்லா இருக்குது. நம்ம படத்தை பார்த்தா நம்ம அது அந்த கேரக்டராகவே நம்ம மாறிடுறோம். அந்தளவுக்கு அந்த படம் எடுத்து வச்சுருக்காங்க. படம் பார்த்தா சலிக்காமல் பார்க்கலாம் அந்த படத்தை. அந்த மாதிரி சூப்பராக படம் இருக்குது. ஸ்கூல் லவ் எப்பவுமே மறக்க முடியாது. நிறைய சுச்சுவேஷன் வந்து ரிலேட்டபிளாக இருக்குது, லைஃப்லோட ரிலேட்டபிளாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கூல் லவ் திருப்பி வருது அப்படின்னும் போது ஓகே இல்லை. இந்த ஜென்ரேஷன் ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்காங்க. பாதி பேருக்கு ஸ்கூல் லவ்லாம் கிடைக்காம போயிருக்கும். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பாட்டெலாம் நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு புதுசாக பார்த்தா மாதிரி இருந்தது. இந்த வருஷத்தில் ஒரு புது படம் நல்லா இருந்தது. நம்ம இந்தளவுக்கு வந்து படம் நல்லா இருக்குன்ட்டு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. ஓகேங்களா, நல்லா இருக்குது படம். என்ன சொல்கிறேன்னா, கதை நீங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறது, அவர் இனிமேல் நடிகனாவே ஆகிடலாம். டைரக்ஷன் வேணாம், நல்லா இனிமேல் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடும். கண்டிப்பாக நடிகனாக தான் இருப்பார். மெயின் வந்து நமக்கு என்ன சொல்கிறதுனா, நம்மளோட பழைய காதலை ஞாபகப்படுத்துது சார். அது ஒரு மெயின். ஏன்னா நீங்களாகட்டும் நானாகட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம 10th +2 படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து காதலை நம்ம மனசில் வளர்ந்துருக்கோம். அந்த காதலை வந்து தைரியமாக நமக்கு சொல்ல முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு இப்போ அதை ஞாபகப்படுத்தி நம்ம சொல்லணும் வைக்கிறது தான் இந்த படத்தோட கண்டென்ட்டு. அதுதான் அது வந்து நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று, சில காட்சிகள்லாம் நமக்கு வந்து கல்லூரியை காட்டும்போது 96 ஞாபகப்படுத்துது. அப்புறம் ஆட்டோகிராஃப் அந்த மாதிரி 2 படமே நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மெயின் வந்து ஆட்டோகிராஃபோட கண்டென்ட் தான் இது. ஆட்டோகிராஃபோட கண்டென்ட்டை மாற்றிருக்காங்க. நமக்கு வந்து அது இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரியும் 2K கிட்ஸுக்கெலாம் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து புதுசாக இருக்குது. ஸோ புதுசாக வந்துட்டு படம் நல்லா இருக்குது சார். ரொமான்டிக் ஆகட்டும், காதலாகட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயுமே வந்து மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லேக் ஆகிறமா தலையில் வந்து கை வச்சுக்கிறதோ அப்படிலாம் இல்லை. நானும் சரி, படத்தை பின்னாடி பார்த்தவங்க அத்தனை பேருமே ரொம்பவே லைக் பண்ணி தான் படத்தை பார்த்தாங்க. கண்டிப்பாக யாருமே இந்த படத்தை போர்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் வந்து படத்தை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மெமரிஸ்க்காகவே படத்தை வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை பார்ப்பாங்க. நல்லா இருக்குது சார் படம். நம்பி வந்து ஒரு தடவை பார்க்கலாம். பிஜிஎம் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து குறைகள் எதுவும் இல்லை சார். கண்டிப்பாக படம் நல்லா ஓடும்.